நான் ஒரு படத்தை நடிச்சுட்டு எவனோ ரிலீஸ் பண்ணிட்டான்னா நான் சினிமாவில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். நான் மீட்டிங்கில் போய் 40 பேர் சேர்த்துட்டு எவனோ கொண்டுட்டான்னு சொன்னா அரசியல் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். எடிட்டுக்கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அத்தாரிட்டிக்கு தாரேதின்னு ஒரு படம் பண்ணிருக்காங்க. அது எலெக்ஷன் டைம் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ஃபுல் HD பிரிண்ட் ஆந்திரா முழுவதும் ஓடிச்சு எலெக்ஷனுக்கு. எல்லா விஷயத்திலையும் பவன் கல்யாணை ஃபாலோ பண்ற உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சை வந்து பேசினாரு. கூட்டணி அமைக்கலாம் இல்லையா? வரலையா ஐயா, எல்லாம் போச்சு ஐயா. சூர்யா சார் நீங்க அரசியல் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். உடனே முந்திரி கிட்ட மாதிரி எந்திரிச்சு அந்த RJ பாலாஜின்னு ஒரு கேரக்டர், அவர் எந்திரிச்சு எங்க அண்ணன் ஆல்ரெடி அரசியலுக்கு வந்து விட்டார், அவரே அரசியல் ஏதோ ஒன்று சொல்லி விட்டார். எதுக்கு மாற்றம் வேண்டும்? இல்ல மாற்றம் வேண்டும். இல்லங்க எதை மாத்தணும் சார்? இல்லங்க அதை எதை மாத்தணும் சார்? அனைத்தையும் மாற்றுவார். அனைத்தையும் மாற்றுவார். உங்க அம்மா அப்பா வைக்க அப்பா அம்மா வைக்கிறவாரா? யாரா நீங்க எல்லாம்? மார்க் மை வேர்ட் சார், இந்த முறை 15 விழுக்காடு அல்லது 18 விழுக்காடு. எப்படியாவது ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு. ஒரே ஒரு தடவை தூக்குல தூங்கிரு. ஒரு தடவை தான் அந்த மரணம். அப்ப நான் கயிறை கழட்டி விட்டுறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு நம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர், இயக்குனர், திமுகவின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய துணைத் தலைவர் போஸ் வெங்கட் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தேர்தல் வந்துருச்சு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில இன்னும் சலசலப்புகள் இருக்கு. அவங்க ஒரு யூனிட்டியா இல்லை, இதுவரைக்கும் அவங்க தொடர்ச்சியா இருந்திருக்காங்கன்றதும் இருக்கு. அதே சமயம் இந்த சமயத்துல முணுமுணுப்புகள் இருக்கிறத வந்து சிலர் என்ன சொல்றாங்க, எடப்பாடி இதுல ரொம்ப லாவகமா கையாண்டுட்டாரு பாருங்க, பாஜகவே 27 இடத்துல ஒரு காங்கிரஸை விட ஒரு தொகுதி கம்மியா தான் ஒதுக்கியிருக்காரு, அதுவும் தோற்கக்கூடிய தொகுதிகளா ஒதுக்கியிருக்காருலாம் சொல்லி எடப்பாடியை பாராட்டியும் திமுக கூட்டணியை விமர்சிச்சும் சில கருத்துக்கள் வரதை பார்த்திருப்பீங்க. அதுக்கு என்ன சொல்லுது? அது வந்து கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி அறிவிப்பு வருது இல்லையா? அந்த அறிவிப்பு வரும்போது சலசலப்பு எல்லாத்தையுமே இருக்கும். என்னன்னா, இப்போ நான் ரொம்ப நாள் கூட்டணியில் இருந்திருப்பேன், ஒரு 6 சீட் வாங்கியிருப்பேன், எப்படியாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிடணும். அப்புறம் இந்த முறை அந்த சலசலப்புக்கு காரணமே என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தடவை சாலிடா ஜெயிச்சிருவோம், உதயசூரியன் சின்னத்துல நின்னுட்டா ஓட்டு விழுந்துரும், இல்ல கூட்டணியில நின்னா ஓட்டு விழுந்துருங்கிற நம்பிக்கை வந்ததுனாலதான் சீட் அதிகமா கேட்கறாங்க. நீ அங்கேயே வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் யாருக்கு இருக்கு? ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அதனாலதான் அந்த சலசலப்பே வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க ஒருவேளை காங்கிரஸை கேட்டிருந்தால் திரு மாணிக் தாகூர் அவர்கள் எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருந்தாரு. அது வந்து போய் எப்படி மக்களை சேரும்? ஓட்டு போடுற மக்களுக்கு போய் அது சேராது. எனக்கு அன்னைக்கு கேட்டாங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கே வரலையே, அதனால வந்து ஓட்டு விழாதா? ஏங்க ஓட்டு போடுறவங்க ராகுல் காந்தி வராரான்னு பார்த்துனேவா உட்காந்துருப்பாங்க. இல்ல ஏப்பா மோடி வந்துட்டு போட்டாரு, மோடி 4 தடவை கூடுதலா வந்தாவே ஓட்டு விழாது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் இங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவது கிடையாது. இது ஒரு தமிழ்நாட்டுல அந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க யாரு, அந்த 5 வருஷம் ஆட்சியில மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பா பெண்களை கவர்ந்திருக்குதா அந்த 5 வருட ஆட்சி, இதை வச்சுதான் ரிசல்ட் இருக்கும். இந்த கூட்டணி கட்சி சலசலப்புகள் எனக்கு உண்மையிலே இந்த தடவை கூட்டணி கட்சியில திரு கமலஹாசன் அவர்கள் வந்து 2 சீட்டை விட்டு கொடுத்ததா இருக்கட்டும், திரு அண்ணன் வைகோ அவர்கள் வந்து இல்ல உதயசூரியன்ல எல்லாரும் சொன்னதா இருக்கட்டும், பிரேமலதா அக்கா வந்து பண்ற இந்த பிரச்சாரங்களாக இருக்கட்டும், காங்கிரஸை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே வந்து இப்போ உழைக்கக்கூடிய உழைப்பா இருக்கட்டும், பிரமாதமான ஒரு கூட்டணின்னு தான் சொல்றாங்க. அதே சமயம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன போது அங்க பேசும்போது உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சை வந்து பேசினாரு. இன்னமும் காங்கிரஸ்ல ஒரு சாரர் விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்களோ? இது அன்னைக்கு ரேவந்த் ரெட்டி எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அது எதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அதாவது ஒண்ணுமே இல்லாதவன் என்ன வேணா பேசலாம், இருக்கிறவன் இருக்கிறத தான் பேச முடியும். இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி எல்லாம் இருக்கிறத பேசுறாங்க. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன வேணா பேசலாம். அவங்க அடிக்கடி என்ன தெரியுமா சொல்றாங்க, தனித்து நிற்கிறோம். யாரும் கூட்டணி வரல, தனித்து நிக்கிறீங்க. இல்ல நாங்க அப்படி கேட்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல ஆதரவு சொல்ல, நீ உங்க தலைவரே சொல்லியிருக்காரு, ஒரு தலைவருக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், மிகப்பெரிய கட்சி வரப்போகிறது பாருங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்களா இல்லையா? அப்ப யாரும் வரல, வில போகல, போனி ஆகல.
இல்ல அவர் விக்கிரவாண்டிலேயே நம்ம தனிச்சு நிப்போம், ஆனா யாராவது வரலாம் இல்லையா அப்படிதான் பேசணும். வந்தா வரலாம் இல்லையா, அப்படி பேசுனாரு. கூட்டணி அமைக்கலாம் இல்லையா, வரலையா ஐயா, எல்லாம் போச்சு ஐயா, யாரும் வரமாட்டாங்க ஐயா. அது நீங்க வேணா போலாம், இப்பதானே வந்திருக்கிறீங்க, நீங்க வேணா போலாம், வாங்க தம்பின்னு கூப்பிடுவாங்க. உங்ககிட்ட யாரு வர போறாங்க? எடப்பாடியார் வந்து முதல்வர் ஆகிறதுக்காக வருவாரா, துணை முதல்வர் ஆகிறதுக்காக வருவாரா? அது அப்படி யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. அதெல்லாம் இப்போ காங்கிரஸ் கட்சி போன்றவர்கள் வந்து ஒரு தொடர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகமான எம்பிக்களை நம்ம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறதுல நம்ம தான் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 40 பேர் அனுப்பி வச்சிருக்கிறோம். அப்படி அனுப்பி வச்சிருக்கும் போது அவங்க எப்படி பகைச்சுப்பாங்க அந்த கட்சியை? அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட வேண்டாமா? அதாவது அங்க இருக்க சில தலைவர்களுக்கு வேணா ஆசை இருந்திருக்கலாம், அது ஒரு ஆசை, அவங்க ஏதோ ஒரு தப்பான கணக்கு போட்டு இருக்கலாம். ஆனா மேல இருக்கக்கூடிய அம்மையார் சோனியா காந்தியா இருக்கட்டும், இருக்கக்கூடிய மூத்த தலைவர் எவ்வளவு ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவங்க, அவங்க எப்படி அப்படி ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க? அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் புதிதாக களமிறங்கியிருக்காங்க. அவங்களுக்குன்னு பெரிய ஓரளவுக்கு வெற்றி தோல்வி தெரியல, ஆனால் பெரிய ஒரு வாக்கு சதவீதம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. அவர் போற இடமும் கூட்டம் சேருது, ஆனா அவர் போய் அட்டாக் பண்ணி பேசுறது திமுகவை தான் விமர்சனம் பண்றாரு. போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்ற நெரேட்டிவை செட் பண்றாரு. மறந்து கூட அதிமுக பேரை சொல்ல மாட்டாரு, பாஜக மற்றும் பலர் எல்லாம் சொல்றாரு. என்ன அவருடைய அரசியல் போக்கை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி திமுகவுக்கு எந்த மாதிரி சாதக பாதகத்தை ஏற்படுத்தும்? சாதகத்தை தான் சார் ஏற்படுத்தும். இது நான் வந்து இப்போ உடனே கீழே கமெண்ட்ல கச்சாமிச்சான்னு திட்டுவாங்க. நான் தாவேக்காவை சேர்ந்த தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் குழந்தை உட்பட இருக்கு, அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவருக்கு அட்வைஸ் பண்ணப்படுற விஷயம் அப்படி இருக்குது. அவர் அப்படிதான் டியூன் பண்ணப்பட்டிருக்கிறார், அவருக்கு தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடியில் ஒரு பெரிய கூட்டம், நம்ம கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற அட்வொகேட் ஒரு பையன், நம்ம பையன் அடிச்சே ஒரே சத்தம் என்னடா அப்படிங்கிறா டே இன்னும் வச்சுட்டான். அப்புறம் 4 hours கழிச்சு அண்ணே என்ன அண்ணே விஜய் பார்க்க போயிருந்தோம்னே அப்படின்னா, ஏய் லூசுப்பேல கட்சியில் இருக்கு அண்ணே, நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் விஜய் வராரு, நானே என் பொண்டாட்டி என் பையன் என் மச்சான்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் எல்லாரும் போயிட்டு பக்கத்து வீட்டு பில்டிங்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா, அதுதான் அந்த கூட்டம். சூப்பர் ஸ்டாரை பார்க்க செல்வதற்கு நான் சொல்றேன், நான் கலை இலக்கிய பகுத்தறிவு பேருடைய துணைத் தலைவர், நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கிறேன், நான் அடிக்கடி இவரை பார்க்க முடியுது. நான் அறந்தாங்கில இருந்திருக்கேன்னா இத்தனை வருஷத்துல அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் வெளியில வரவே இல்லை. ஏதாவது சமூக சேவைக்கு வந்தாரா நம்ம ஊருக்கு? கிடையாது. இல்லையா? இல்லை எங்க ஊர்ல ஏதாவது பிள்ளைக்கு காது குத்த வந்தாரா? இல்லை. அப்படிலாம் வந்திருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும், நான் பார்த்துருப்பேன். அப்படிதான் வரலையே, இப்பதானே வராரு வெளியே, உள்ளதானே இருந்தாப்புல, இப்பதான் வெளியே வராப்புல. அப்படி வெளியே வரும்போது கூட்டம் கூட்டமா போய் பார்த்திருக்காங்க. அதுல என் ஃப்ரெண்ட் அட்வொகேட்டும் போய் என் குடும்பத்தோட பார்த்திருக்கான். அப்படி அறந்தாங்கியில் இதே மாநில பொறுப்பு வச்சுட்டு அறந்தாங்கில இருந்து விஜய் வந்திருக்காருன்னா அட்லீஸ்ட் ஒரு மறுவாச்சும் ஒட்டிக்கிட்டு நான் போய் பார்த்திருப்பேன். ஆமா ஆமா, அதனாலதான் அந்த கூட்டம். அதனாலதான் சார் அவர் போனாங்கன்னா அவர் எந்த பகுதிக்கு போறாரோ அந்த பகுதியில் எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்களோ அத்தனை லட்சம் மக்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்பாங்க. ஏன்னா சார் ஒரு சாதாரண நடிகர், இப்போ நான் போனாலுமே சாதாரண ஒரு பேச்சாளர் போனால் 500 பேர்னா, போஸ்டர் போனால் 2000 பேர் சார். அதுவும் பரவாயில்ல சார், நேற்று படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஓடிந்தா பரவாயில்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச மெட்டிவலி ஃபேன்ஸ் இன்னும் பின்னாடி அதெல்லாம் அது வந்து நடிகருக்கான கூட்டம் தான். இல்லை நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க விஜய் எதுக்குமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் ஒரு கர்ச்சிப்பு கட்டிட்டு வந்து நின்னதை பார்த்தோம், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கும் போய் பார்த்ததை பார்த்தோம், அனிதா மரணத்துக்கும் ஒரு இரவு நேரத்தில் போய் சந்திச்சதை பார்த்தோம். அப்படி எல்லாத்துலேயும் ஒரு சமுதாய அக்கறையோட இல்லை, இதெல்லாமே கொஞ்சம் ஒரு அரசியலுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சார். நீங்க தலைவா பிரச்சனையில அந்த அம்மாவோட நேருக்கு நேராக நின்று ஐயோ நம்ம அரசியல் பண்ண வேண்டிய சூழல்ல வந்துட்டோம் போல இருக்குன்னு ஒரு சின்ன பயத்தோட போய் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு நான் அணில் மாதிரி நின்று உங்களை நான் ஜெயிக்க வச்சேன்னு ஒரு இது கொடுத்தாருல, என்ன சொல்ல, ஒரு செல்ஃப் இது கொடுத்தாரு இல்லைங்களா, விளக்கம் கொடுத்தாரு இல்லையா. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. நான் கூட இதுல சூர்யா சார் நீங்க அரசியல் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். உடனே முந்திரி கிட்ட மாதிரி எந்திரிச்சு அந்த பேர் என்ன ஆர்ஜே பாலாஜின்னு ஒரு கேரக்டர், அவர் எந்திரிச்சு எங்க அண்ணன் ஆல்ரெடி அரசியலுக்கு வந்து விட்டார், அவரே அரசியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாப்பு. நான் சொன்னதோட பொலிட்டிசைஸ் பண்றதுங்கிறது அது இல்லை. என்னைக்கு ஐயா எங்களை எல்லாம் வந்து வலுக்கட்டாயப்படுத்துறாங்க ஐயான்னு அஜித் சொன்னாரோ அன்னைக்கு அவர் பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டார். என்னைக்கு ரஜினி சாரு சரி நீங்க உள்ள விட மாட்டீங்களா, அம்மா வராங்களா, நான் டீக்கல் இறங்கி டீ குடிக்கிறேன்னு இறங்கினப்போ அவர் பொலிட்டிசைஸ் பண்ணப்படுறாரு. கமல் சார் இதே மாதிரி பொலிட்டிசைஸ் பண்ணப்படுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில அரசியல் வயப்படுத்தப்படுறாங்க. அது அரசியல் வயப்படுத்துறதுடைய சென்ஸ் ரொம்ப சிம்பிள் சார். சினிமா, அரசியல், கிரிக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பொலிட்டிக்ஸ். அப்ப மக்களோட நீங்க ஈஸி கனெக்ட் ஆகுறது. ஆனா விஜய் அவருடைய பிரச்சாரத்துல இப்ப தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு பாஜகவும் திமுகவும் கள்ள உறவுல இருக்காங்க, விஜய் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அதிமுக நேரடி கூட்டணி, இப்ப திமுக மறைமுக கூட்டணின்ற குற்றச்சாட்டு சொல்றாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ஜனநாயகன் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆனது லீக் ஆனதுக்கு காரணம் கூட
சேட்டலைட் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்ட்டு எல்முருகனை சொன்னவர் அடுத்த செகண்ட் எல்முருகனை விட்டுட்டு உதயநிதியும் எல்முருகனும் சேர்ந்துதான் பண்றாங்க. இது திமுக பாஜகவோட சதி. ஜனநாயகன் படம் லீக். நான் வந்து என் குடும்பத்துல என்னுடைய மனைவியோ யாரையோ இல்லைங்க, அவங்க என்னை மீறி போய் தம்பி சொன்னது, இளையராஜா சொன்னதை கேட்டுட்டு என் மேல கேஸ் போட்டாங்கன்னு சொன்னாவே எனக்கு குடும்பம் நடத்த தெரியலன்னு அர்த்தம். நான் ஒரு படத்தை நடிச்சுட்டு எவனோ ரிலீஸ் பண்ணிட்டான்னா நான் சினிமாவில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். நான் மீட்டிங்கில் போய் 40 பேர் சேர்த்துட்டு எவனோ கொண்டுட்டான்னு சொன்னா நான் அரசியல் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்படியே அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேருந்து தகுதியற்றவர்களாக வளர்ந்துக்கிட்டே வராங்க. அவங்கள தகுதியானவங்களா வளர்த்துக்கவே இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், இல்லை அது இந்த படம் வந்து இன்னும் கியூபுக்கு வரல. நான் சினிமா டெக்னிக்ஸ் பேசுகிறேன். ஓகே, நீங்கள் கியூபுக்கு வந்துச்சுன்னா யாருக்கிட்ட இருக்கும்? இன்னொரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்துடுது. தியேட்டருக்கு போகல. தியேட்டருக்கு போனால் என்ன ஆகும்? அது இன்னொருத்தங்க கைக்கு போயிடுது. ஸோ இன்னொருத்தனுக்காக போயிட்டு இருக்கும். இப்போ உங்ககிட்ட யார்கிட்ட இருக்குது? சென்சார் போர்டுகிட்ட இருக்குது இல்லையா? சென்சார் போர்டு கொடுத்தது யாரு? நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் கொடுத்தீங்க, அப்ளை பண்ணீங்க, அதுக்குள்ளே இருக்குது. வந்திருக்க பிரிண்ட் என்ன பிரிண்ட் வந்திருக்கு? சென்சார் பிரிண்ட் வரல, எடிட் ஷூட் பிரிண்ட் வந்திருக்கு. எடிட் டேபிள் இருக்கும்ல, ஃபார் எடிட்டர், ஃபார் ஃபிலிம் கம்பெனின்னு போட்டு ரெஃபரன்ஸ் வீடியோ வந்திருக்கு. ரெஃபரன்ஸ் வீடியோவை நீங்கள் இதுக்கு அனுப்புவீங்க சென்சாருக்கு, அது ஒரிஜினல் தெரியாது. நான் சினிமாக்காரன், எனக்கு தெரியும். சினிமா அவங்களுக்கு அனுப்புகிற வீடியோ வந்து வேற, அவங்களுக்கு சப்டைட்டில் கொடுக்கணும். சப்டைட்டில் இருக்கும், கீழே சப்டைட்டில் இருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்களுக்கு புக்காக கொடுக்கணும். அந்த வீடியோ வந்து அவங்க கிட்ட கொடுக்குற வீடியோ வந்து சிஜி போக்குவரத்து எல்லாமே அதுக்குள்ள இருக்கணும். அதுல ஃபார் எடிட் இதெல்லாம் போட்டுக்க கூடாது, ரெஃபரன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஈவன் சென்சார்னு கூட இருக்கக்கூடாது. அப்புறம் பிரிண்ட் அந்த நாலேஜ் கூட உங்களுக்கு வேணாமா? இதெல்லாம் ஒரு வேலை இல்லை. எடிட்டுக்கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஜனநாயகன் படத்தை உதயநிதி ஸ்டாலின் நீங்க சொல்றத பார்த்தா யார் சார் ரிலீஸ் பண்ண? விஜய் ரிலீஸ் பண்ணிட்டாரா? அப்போ அப்படி மேபி அது இளையராஜா சொல்லட்டும், அதை ஏன் போஸ் வெங்கட் சொல்லணும்? கீழே கழுவி ஊத்துறதுக்கா? இளையராஜாவுக்கும் அந்த நாலேஜ் இருக்கு, அந்த கேமரா பண்ணிட்டு இருக்க 2 பசங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அப்ப விஜயோட ஃபேன்ஸ்க்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, எடிட் இதுக்கு எனக்கு சொல்லிருங்க, விஜயோட ஃபேன்ஸ்க்கு நீங்க நாலேஜ் இல்லைன்னு அவங்க மேல நீங்க வந்து குற்றம் சாட்டுறீங்க, அப்படித்தானே? அப்படி நான் சொல்லல. இல்லங்க, அவங்களுக்கும் நாலேஜ் இருக்குங்க. அது விஜய் தரப்புல தான் வந்திருக்குன்னு அவங்க நம்புவாங்க. அதனால விஜய்க்கு தானே லாபம் இருக்கும். இந்த படத்தை லீக் பண்ணி விடுறதுனால பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன லாபம் இருக்குன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. ஆந்திர மாநிலத்துல பவன் கல்யாண் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு. அவர் முதல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அத்தாரிட்டிக்கு தாரேதின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்படம் ஆன் ப்ரொடக்ஷன்ல போய் எடிட்டிங்ல போய் அந்த படம் போயிட்டு இருக்கு. அது ரிலீஸ் ஆகணும். அது எலெக்ஷன் டைம் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ரிலீஸ் பண்ண முடியாதப்போ அத்தாரிட்டிக்கு தாரேதி ஃபுல் HD பிரிண்ட் ஆந்திரா முழுவதும் ஓடிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி. உடனே பவன் கல்யாண் வந்து லைவ்ல ஒரு இது கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, படம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு, அது ஒரு அசம்பாவிதம், யாரோ இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாரும் படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, நாங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டோம். எல்லாரும் படம் பார்த்தோம். அப்புறம் என்ன, நீங்கள் போய் எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுங்க, எலெக்ஷன் முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆகுனாரு. எலெக்ஷன் முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆகுது, படம் சூப்பர் ஹிட். எனக்கு என்னமோ எல்லா விஷயத்திலையும் பவன் கல்யாணை ஃபாலோ பண்ற விஜய் இதை சக நடிகராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களுடைய ஆலோசனையின் பேர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு. இன்னொரு விஷயம் வந்து, ஒரு படம் திருட்டுத்தனமா வர்றதுனாலயோ பைரசினாலேயோ ஒரு படம் தோல்வி அடையுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நல்ல படங்கள் எல்லாத்துலயுமே ஓடுது. விஜய் சாரோட படத்தை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பார்ப்போம். இப்ப நீங்க குஷி வந்து எத்தனை தடவை பார்த்துட்டீங்க? எதனால திரும்ப வந்து இந்த ஹிட் அடிச்சது? கில்லி எத்தனை தடவை பார்த்துட்டீங்க? எதுக்கு திரும்ப ரீரிலீஸ்ல ஹிட் அடிச்சது? அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து ஏற்கனவே கமல் சார் வந்து சொன்னாரு, திரைப்படங்களை எடுப்போம், எல்லா டிஜிட்டலும் வித்துருவோம், தேவைன்னா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிக்கோன்னே கமல் சார் சொன்னார். ஏன்னா இனி வரும் காலங்களில் சினிமா இப்படித்தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொன்னார் அவர், சம்டைம்ஸ் அது சின்ன ஸ்கிரீன்ல பார்த்தவங்க அடடா படம் நல்லா இருக்கேன்னு அதை வரவேற்பாக்குனாங்கன்னா ஒரு 25 நாள் அதுல போட்டோம், ஆன்லைன்ல போட்டோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க, அந்த படம் ஓடும்னு கமல் சார் அன்னைக்கு சொன்னார். தே நோ சார், எல்லா உத்தியும் அவங்களுக்கு தெரியும் சார். நம்மள பைத்தியக்காரனாக்குற வேலை தான். படம் ரிலீஸ் ஆனா அல்லறிட்டு தூக்குல தொங்கிருப்பான் சார் ப்ரொடியூசர். ஏன் சார் அவங்க ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல, ஒரு இது கொடுக்கல, ஒரு மறுப்பு கொடுக்கல? லாயர் வச்சு சொல்லிருக்காங்க சார். அதெல்லாம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் சார். பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது கூட என் படத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்கும் என் படத்தை ரிலீஸ் பண்ணங்கிறதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா? மாடுலேஷன், அந்த மாடுலேஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு, அதுவே சில நியூஸ் கார்டெல்லாம் பார்க்கும்போது விஜயனுடைய ஜனநாயகன் இணையத்தில் வெளியானதாக தகவல்னு சில கார்டெல்லாம் வருது. அப்ப என்னன்னா, இன்னும் தெரியாதவங்களுக்கு கூட செய்தியை கொஞ்சம் பரப்புற மாதிரி சில வந்து அவங்களுக்கு வந்து நல்லதாகவும் கெட்டதாகவும் ஐடியா கொடுக்க ஆள் இருக்கு சார். இதை நம்ம அது விழாவாரியா பேசுறது நம்மளை
அவங்க முட்டாள்தனமா நம்மளை மாத்தினதுக்கும் நம்மளை முட்டாளாக்குனதுக்கும் நம்ம பேசி இன்னும் முட்டாளாக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் முட்டாளாக வேணாம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்பதோ நான் பதில் சொல்லுவதோ ஏற்கனவே மக்களை முட்டாளாக்கியவர்கள் நம்மளை இன்னும் பேச வச்சிருக்காங்க. இதை பத்தி என்ன கேட்டா பேசவே கூடாது. என்ன ரீசன்னா இங்க எவ்வளவு தலையாய பிரச்சனைகள் இருக்கு, எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, இங்க சித்தாந்த பிரச்சனைகள் இருக்குது, பாரதிய ஜனதாவோட என்ட்ரி இருக்கு. அந்த பக்கம் பியூஷ் கோயல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த பக்கம் எடப்பாடியார் வந்து செத்தே போகட்டும் முதல்வர்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு கேவலமான அரசியல் போயிட்டு இருக்கும். ஜனநாயகம் முக்கியமா பேச வச்சான் பார்த்தீங்களா? சும்மா இருக்கிற சங்கம் எடுத்து அழகாக ஊத வச்சான் பார்த்தீங்களா? ப்ராக்டிஸ். ஆக்சுவலா நம்மளை போன்றவர் வந்து நிச்சயமா இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேற வேலையை பார்க்கணும். இங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஜனநாயகம் மக்களுக்கு ரொம்ப அவசியமா? அங்கே அன்மூசனையிலேருந்து அந்த 4 கப்பலை இழுத்துட்டு வந்துடுவாரா விஜய் போய்? இல்லை ஜனநாயகம் புடிசபிள் அதுவும் இங்கே பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இங்கே இந்த படத்தை பார்த்தா நமக்கு என்ன, பார்க்காட்டி நமக்கு என்ன? அடுத்த டாபிக் போகலாம். ஆனா அவர் தொடர்ச்சியா இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இது ரெஸ்பான்ஸ்ல இருக்காங்க. இருந்தாலும் வந்து இவர் தொடர்ச்சியா திமுக தான் காரணம், இந்த ரத்தாகிறதுக்கெல்லாம் அனுமதி தர மாட்டாங்க, 1 மணி நேரம் தான் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இளையராஜா சார் உங்க வாயாலே சொல்லிருங்க, என்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் காபந்து அரசு தான். முதலமைச்சருக்கு கையெழுத்து போற அதிகாரம் கூட குறைவு தான். அதுக்கப்புறம் அது யார் கையில போகுதுங்கிறது சொல்லுங்களேன். எலெக்ஷன் கமிஷன் யார் கையில இருக்கு? பாஜக கையில இருக்கு, டெல்லி அரசு கையில இருக்கு. ஏன்னா அவங்க காபந்து அரசு இல்ல, அவங்க அரசுல இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் லைவ், அவங்களுக்கு நடக்கல எலெக்ஷன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது, அவங்க கிட்ட காபந்து அரசு. அவங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு? பிஜேபி. சத்தமா சொல்லுங்களேன் விஜய, மோடி அவர்களே எதுக்கு என்ன 1 மணி நேரம் பேச சொல்லுங்களேன். போன திருநெல்வேலியில பேசும்போது ஜனநாயகன் பேசினவரு அதை யார் தடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு போயிடுறாரு, யாருன்னு சொல்லல. அது யார்? அது உங்களுக்கு தெரியும் இல்ல சார், நீ புரிஞ்சுக்காதரான்னு அர்த்தம், நீ தெரிஞ்சுக்காதரான்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரிஞ்சு விரும்பி நீ யாருன்னு உங்களுக்கு புரியுதா? உள்ள அர்த்தம் என்னன்னு புரியுதா சார்? பேசணும்னா தப்பு செய்யறானே, தப்பு செஞ்சான்னு சொல்லணும் சார். அந்த தைரியம் உங்களுக்கு வேணும் சார். நீங்க கொள்கை எதிரி என்ன பண்ணாங்க, பேரை தான் சொல்லேன் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னீங்க என்னன்னு பேர் சொல்வதற்கு என்ன பயம்? மோடி எப்படின்னாரு மிஸ்டர் ஸ்டாலின், என்ன அதுல என்ன இருக்குது சொல்லிட்டு போங்க. எதுக்கு நீங்க சார் நீங்க வந்துட்டீங்க நேரடி அரசியலுக்கு? நேரடி அரசியல் இருந்தா பட்டுன்னு பேசிட்டு போயிடணும் சார். நான் தான் சொல்றேன், ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் போஸ் வெங்காட்ட இன்னைக்கு ஒரு மாநில அளவில் இருக்கிற பொறுப்புல இருக்கிற நான் சொல்றேன், சென்சார் போர்டுல இருந்து அது வெளியில வந்திருந்தா கீழே வந்து இது இருந்திருக்கும், சப்டைட்டில் இருந்திருக்கும். சப்டைட்டில் இல்ல, அப்ப இது முருகன் மேல நீங்க சொல்ல முடியாது. அமைச்சர் முருகன் மேல சொல்ல முடியாது. இல்ல எடிட் ஷூட்ல இருந்தா எடுத்து போட்டான்னா அது ஓம் பிரச்சனை, அந்த கம்பெனியோட பிரச்சனை. நீங்க நடிச்ச நீங்க பினான்ஸ் பண்ண அது எவனோட ஒருத்தனோட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அரசுக்கு என்ன இருக்கு? திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இதுல என்ன இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த இன்டர்வியூ மூலமா தான் இந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். அந்த சின்ன பிள்ளைகள் நேற்று அதே போற போக்குல என் மனைவியிடம் வந்து யாரோ பேசி டைவர்ஸ் வந்து 30th டேல வந்து பாருங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட போய் நானே சொல்றேன், நீங்களே மனசாட்சியோட சரியாமயமா போய் அவர் மேல ஒரு கேஸ் கொடு. யாரு? தமிழகத்தினுடைய முதல்வர் போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுவாங்களா? இல்ல தமிழகத்தினுடைய துணை முதல்வர் போய் பேசுவாங்களா? இல்ல தமிழகத்து குடும்பத்துல இருக்க எவனாவது நல்ல குடும்பத்துல பிறந்தவன் போய் ஒரு பொம்பளை பிள்ளைய போய் டைவர்ஸ் கேளுவோம் புருஷன்னு சார்? ஆனா மூளை இருக்கிறத பேசுவானா சார்? ஆனா எல்லாம் சுயநலவாதிங்க சார், பயங்கர சுயநலவாதிங்க. அவன் ஸ்டேஜை ஃபில்அப் பண்ணணும்னா, அவன் ரசிகனை திருப்திப்படுத்தணும்னா, அவனை தொண்டனை திருப்திப்படுத்தணும்னா என்ன வேணா போய் சொல்லிடலாம். அப்படிதான் ஒரு வகையில இது ஒரு அனுதாபமா மாத்தி அதை வாக்கா மாத்துறதுக்கான டாக்டிக்ஸ். அதான் நான் அப்படி கேட்கறேன், நீங்க அப்படி பண்ணுங்க. இது கீழ்த்தரமா இல்லையான்னு கேட்கறேன். ரொம்ப இவ்வளவு இறங்கி அசிங்கமாவா அரசியல் பண்ணுவீங்க? நீங்க வந்து உங்க ரசிகனை நீங்க நடிக்கும் போது அடிக்கிற மாதிரி இவ்வளவுதான் போகும் கை, அதுக்கு மேல போனா மூக்கு உடைஞ்சிடும். அடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, நடிக்கிறீங்க, வசனம் பேசுறீங்க, நடிக்கிறீங்க. எல்லா இடத்துலயுமா நடிக்கணும்? ஸ்டேஜ்லயுமா நடிக்கணும்? ஒவ்வொரு பயங்கரமா கத்தி பேசுறீங்க. பேசுனா உண்மையா பேசினா என்ன? பேசிட்டே இருக்கணும், ஸ்டாப்பே ஆகாது. பேசிட்டு பேப்பரை படிச்சா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க யாரும் எழுதி வச்சு கொடுத்தா நீங்க எல்லா இடத்துலயும் நடிச்சா எப்படி சார்? அரசியலுக்கெல்லாம் வந்துட்டா பாருங்க, சீமான் எல்லாம் பாருங்க, அண்ணன் சீமான் அவர்கள் கொட்டு மலையில கதற பேசிட்டு இருக்காரு, தொண்டை கதற பேசிட்டு இருக்காரு. மேனேஜ் பண்றாருல அவரு. நமக்கே பாக்குறதுக்கு அண்ணன் கொஞ்சம் பேச கொஞ்சம் நேரம் கேப் தோணுது இல்ல? அது நமக்கு ரொம்ப ஆக்ட் பண்றாங்களா இல்ல உண்மையா இருக்காங்களா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். எப்படியாவது ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. நான் வந்து உங்க காசெல்லாம் எடுக்கவே மாட்டேன், பெரிய வசதி வாய்ப்பான வாழ்க்கையை விட்டுட்டு வரேன், கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வரேன். நீ வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருப்ப, ஒரே ஒரு தடவை தூக்குல தொங்குங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஒரே ஒரு தடவை தூக்குல தொங்கிரு, ஒரு தடவை தான் அந்த மரணம், அப்புறம் நான் கயிறை கழட்டி விட்டுறேன், அதுக்கப்புறம் உனக்கு பிரமாதமான வாழ்க்கை இருக்குண்டா நீங்க தமிழக மக்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடு, அப்புறம் தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, அதோட முடிஞ்சிடும்ல எல்லாம்?
என்ன நீங்க இவ்வளவு இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பல இடங்களுக்கு போறீங்க கட்டமைக்கப்பட்டது. வரீங்க, உண்மையிலே கலை யதார்த்தம் கலை யதார்த்தம் விஜய்க்கு எப்படி இருக்குன்னு அவங்க 28-40% எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யதார்த்தமா ஒரு நடிகர் வரும்போது எவ்வளவு வாக்கு மார்க் மை வேர்ட் சார், மார்க் மை வேர்ட். இந்த முறை 15 விழுக்காடு அல்லது 18 விழுக்காடு ஓட்டு 10 பேர் வாங்குவாங்க சார், இல்ல 15 பேர் வாங்குவாங்க சார். செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ். ஒரு சீட் கூட வராது சார். ஒரு seat ஒரு சீட் கூட. மார்க் மை வேர்ட் விஜய் கூடவா? சார், மார்க் மை வேர்டுன்னு Okay. நீங்க திரும்ப நம்ம இந்த வீடியோ திருப்பி நம்ம போடுங்க. அதே மாதிரி 15 விழுக்காடு கீழே 10 விழுக்காடுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்கள்ல வாங்குவாங்க சார். அந்த 60 இடம் தான் சார் அவங்களுடைய ஓட்டு. அந்த 60 இடங்கள்லையும் கிட்டத்தட்ட அவர்களால ஒரு 30 இருந்து 35 லட்சம் ஓட்டு. 60ங்கிறது நான் ஓவரால் அந்த 60 இடம் இல்லாமல் எல்லாம் சேர்த்து 233 சேர்த்து 233 தான், ஒண்ணு இல்ல. ஒரு 35-40 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க சார். 40 லட்சம் ஓட்டுங்கிறது பெரிய ஓட்டு சார். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தூரம் போராடியும் 16 லட்சம் ஓட்டு வரைக்கும் என்னமோ ஹையஸ்டா வாங்கியிருக்காரு. அதுக்கு மேல போக முடியல. ஆனா இவர் நடிகரா இருக்கிறதுனால சாலிடா 30 லட்சம் ஓட்டோ 40 லட்சம் ஓட்டோ எடுப்பார். 1 கோடியே 48 லட்சம் ஓட்டு திமுக. 47 லட்சம் போன தடவை எடுத்துருந்துச்சு. இந்த தடவை அந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 140 இருந்து 48. அதிமுக போன தடவை ஆல்மோஸ்ட் 128 நம்ம எடுத்துருந்துச்சு. அது ஒரு 120 ஒரு 8 தூக்கிட்டீங்கன்னா ஒரு 120 இந்த மாதிரி இல்ல இன்னும் கூட சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் அதே ஓட்டு இருக்கும். இப்ப இதுக்கு நடுவுல சார் மேலையும் கீழையும் நாம் தமிழர் ஓட்டு குறைய வாய்ப்பு இல்லையா? விஜய் அதை சேதப்படுத்துவார் சார். அது அவங்க சொல்ற கணிப்பெல்லாம் நம்பவே நம்பாதீங்க சார். அண்ணன் திருமாவளவர்களுடைய ஓட்டை பிரித்ததாகவும், அண்ணன் நாம் தமிழர் அவருடைய ஓட்டை பிரித்ததாகவும், அதிமுக ஓட்டை பிரித்ததாகவும், திமுக ஓட்டை பிரித்ததாகவும் சொல்றது நீங்க நம்பாதீங்க சார். அவங்க எடுத்தது யாரோ ஓட்டு தெரியுமா சார்? அவங்க ஆல்ரெடி ஒரு குழப்பத்துல இருந்த ஓட்டர்ஸ், காமன் ஓட்டர்ஸ். ஒரு 4% எப்பவுமே அந்த டீக்கல் ஒருத்தன் உட்காந்துட்டு என்னடா ஸ்டாலின், அவன் கிடக்குறான் எடப்பாடி, அவன் கிடக்குறான் ராமதாஸ், அவன் கிடக்குறான் திருமாவளவன், எல்லாரையும் அசிங்கமா போய் ஒரு கேட்டு உட்காந்துருக்கு தெரியுமா? அது போய் யாருக்கு ஓட்டு போடும்? அவன் குழப்பவாதி. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு நம்ம ஊர்ல ஒரு 4% ஓட்டு. அப்ப நோட்டா வாக்குகள் குறையும். நோட்டா வாக்குகள் குறையும். இவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படி இன்னொருத்தன் இருக்கான், மாற்றம் வேண்டும். எதுக்கு மாற்றம் வேண்டும்? இல்ல மாற்றம் வேண்டும். இல்லங்க எதை மாத்தணும் சார்? இல்லங்க அதை எதை மாத்தணும் சார்? எதுக்குங்க புதுசா வரணும் சார்? அவ எதுக்கு புதுசு வரணும் சார் தெரியுமா? அந்த பைத்தியக்காரன் ஒரு 4% இருக்கான். இவெல்லாம் போய் ஓட்டு போடுவான். மாற்றம்னா என்னன்னு தெரியாது, புரட்சினா என்னன்னு தெரியாது, இதெல்லாம் எதுவுமே தெரியும். ஆனா மாற்றம் வேண்டும். நான் இன்னைக்கு போனேன், பிரச்சாரத்துக்கு போனேன். ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, எங்களுக்கு மாற்றம் வேண்டும்னுச்சு. பக்கத்துல எம்எல்ஏ இருந்தாரு. அம்மா என்ன மாற்றம் வேண்டும்னு கேட்டேன். இல்ல மாற்றம் வேண்டும். அம்மா மாற்றம் வேண்டும், பியூட்டிஃபுல் வேர்டு. இந்த வேர்டை உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா மெதுவா திரும்புது. அங்கிட்டு ஒரு 5 பேருக்கு அப்படியே நிக்கிறான். ஐயோ மாட்டிக்கிட்டமே. அப்ப நான் அந்த பயலிலே பார்த்தேன். அப்ப அந்த மாற்றம் சொன்னீங்களா, அது என்னப்பா மாற்றம் அப்படி வந்து பேசுப்பானே. அதுல 3 பேர் ஓடிப்பிட்டான். ஒருத்தன் மட்டும் நின்னா, இல்லங்க எங்களுக்கு மாற்றம் வேண்டும். அதான் என்னையா மாற்றம் வேணும்? விஜய் வந்து எதை மாற்றுவார்? அனைத்தையும் மாற்றுவார். அனைத்தையும் மாற்றுவார். உங்க அம்மா அப்பா வைக்க அப்பா அம்மா வைக்கிறவாரா? யாரா நீங்க எல்லாம்? அப்பதான் நான் கேட்டேன். நமக்கு கிடைச்சிருக்கிற அத்தனையும் நான் முழுவதுமா இன்னைக்கு நான் எங்க அரசு பண்ணுச்சுன்னு நான் சொல்லல. என்னைக்கு ஆரம்பிச்சோம், நம்ம எப்ப ஆரம்பிச்சோம் இந்த போராட்டங்களை, எங்கே இருந்து வந்தோம்? அங்கே இருந்து கொண்டு வந்து அதை ஒரு திராவிடர் கட்சிகளா மாத்தி அங்கேருந்து ஒண்ணா கொண்டு வந்து அவன் அட்வொகேட்டை கொண்டு வந்து ஜட்ஜை கொண்டு வந்து அரசு அதிகாரங்களை உட்கார வச்சு படிக்க வச்சு ஒன்னை சமமாக்கி செருவு போட வச்சு துண்டு போட வச்சு கொண்டு வந்து கல்வி தாண்டா எல்லாத்தையும் மட்டும் கல்விக்கு அதிக நிதி எவ்வளவு புரட்சி பண்ணி இங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கோம். மகளிருக்கு 1000 ரூபாய் விடியல் பயண திட்டம். உடனே இது வந்து எங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க. டேய், உங்க அம்மா அப்பா காசை வாங்கி தின்னு நீ உங்க அப்பா அம்மாவை ஏமாத்துற. இல்ல அவர் 2500 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அது இல்லங்க, அமித்ஷா 3000 ரூபாய் தரேன்னு இருக்காரு. அது பாத்தீங்களா இல்லையா? ஆமா, 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா இனிமே இந்த தமிழகத்துல இருக்க மொத்த திட்டங்களும் அதர் ஸ்டேட்டுக்கு போயிடும். அவங்க எடுத்துருவாங்க, பிஜேபி எடுத்துருவாங்க. கர்நாடகால வந்து கத்திக்கிட்டு கிடந்தாங்க, தமிழகம் ஏமாற்றுகிறது, மகளிருக்கு 1000 கொடுக்குதுன்னாங்க, பிரச்சாரத்துல 2000 கவனிச்சிங்களா இல்லையா? இப்ப எங்க பாரதிய ஜனதா ஆளக்கூடிய பகுதியில போனாலும் பிரச்சாரத்துல திராவிட மொழி எடுத்துருவாங்க. காலேஜ் 20 எடுத்துட்டான், இதை எடுத்துட்டான், 1000 தூக்கிட்டான். இங்க இருக்கிறது பூரா எடுத்து போய் பிரச்சாரம். அவனுக்கு புதுசா யோசிக்கிறதுனா என்ன? இப்ப என் மகன் நல்லா இருக்குன்னு எப்படி யோசிப்பேன்? உண்மையிலே அக்கறை இருக்கணும். அவன் இப்படி இருந்தா நல்லா இருக்குமோ, அப்படி இருந்தா நல்லா இருக்குமோ, என் வைஃப் அப்படி இருந்தா நல்லா இருக்குமோ, எப்படின்னு நான் என் குடும்பம் அப்படி இருந்தாலும் குடும்பத்து மேல அக்கறை இருக்கணும் தான் அது இருக்கும். அப்படி போறவனுக்கு இப்படி என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி போறதுதான் பாரதிய ஜனதா பார்ட்டி. மக்கள் மேல அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. மக்கள் மேல அக்கறையா இருக்கிற ஒரு மாநிலம் இருக்கு, பேரு தமிழ்நாடு. இங்க இருந்து திட்டங்களை திருடி மற்ற ஸ்டேட் எல்லாம் போய் அவங்க தானே பண்ண மாதிரி பண்றதுதான் பண்ணிருக்காங்களே தவிர அவங்க புதுசா யோசிச்சு பண்ணணும் ஒரு நலத்திட்டங்கள் நல்லது ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். தோழி விடுதி அவங்க பண்ணிருக்காங்களா?
விடியல் பயணம் ஏற்கனவே பண்ணிட்டாங்களா? காலேஜ் 20 ஏற்கனவே பண்ணிட்டாங்களா? நான் முதல்வன் ஏற்கனவே பண்ணிட்டாங்களா? தமிழ் புதல்வன் ஏற்கனவே பண்ணிட்டாங்களா? என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. இங்க இருந்து தான் திராவிட மாடல்ல இருந்து அவங்க ரெஃபரன்ஸ் இந்த திராவிட மாடலை எடுத்து அங்க போய் பிஜேபி மாடல் தான் சொல்றாங்க. ஒன்னு யோசிச்சு என் ஸ்டேட்ல பண்ணிருக்கேன், அதை தமிழகத்துக்கு கொண்டு வாடான்னு ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன், பாரதிய ஜனதா ஆளக்கூடிய இடங்கள்ல பூரா போய் சொல்றேன், இதெல்லாம் இது பண்ணிருக்கு, நீ ஒண்ணு பண்ணிருக்க, சூப்பரா இருக்கு, அதை எடுத்து என் மாநிலத்துல பண்றேன்னு சொல்லி நீ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் காட்டுங்க, பாரதிய ஜனதா ஆளுற மாநிலத்துல புதுசா நீ ஏதாவது ஒன்று பண்ணிருக்கியான்னு. அது மக்கள் மேல உண்மையான அக்கறை கொண்ட, கொள்கை கொண்ட, தமிழ் மேல் அக்கறை கொண்ட ஒரு தலைவனால தான் செய்ய முடியும். அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செய்கிறார். அவ்வளவுதான். கண்டிப்பா சார். பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய முக்கியமான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.